Hi guys, welcome to Rapidia. So, நீங்கள் இந்த நம்ம கிளாஸ் 10 CBSL மேக்ஸ் சாப்டர் 14 அதாவது ப்ராபபிலிட்டி சாப்டரில் கொஸ்டின் நம்பர் 23, 24 அப்புறம் 25 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 23. A game consists of tossing a 1 rupee coin 3 times and noting its outcome each time. Hanif wins if all the tosses give the same result, that is 3 heads or 3 tails, and loses otherwise. Calculate the probability that Hanif will lose the game. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ்னு பார்க்குறப்போ நமக்கு 3 டைம்ஸ் அது போடுறப்போ என்ன வரும்? ஹெச்ஹெச்ஹெச், ஹெச்ஹெச்டி, ஹெச்டிஹெச், டிஹெச்ஹெச், டிடிஹெச், ஹெச்டிடி, டிஹெச்டி, டிடிடி. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் போடுறப்போ நமக்கு வந்து 2 டைம்ஸ் வரும். ஸோ 2 பவர் ஆஃப் n பார்க்குறப்போ நமக்கு வந்து 8 வருது. இப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் வந்து நமக்கு வந்து ஹனீஃப் லூஸ் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு டிடிடியும் ஹெச்ஹெச்ஹெச்சும் வரலன்னா ஹனீஃப் வந்து அவுட் ஆகிடுவான். ஸோ அதாவது இந்த இடத்துல ஹெச்ஹெச்ஹெச்சும் டிடிடியும் வந்தால் மட்டும் தான் ஹனீஃபால் வின் ஆக முடியும். ஏன்னா என்ன வருதுன்னா இந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து 3 டி இல்லைனா 3 ஹெச் வந்தால் மட்டும் தான் அவர் ஜெயிப்பார். இந்த மாதிரி 3 தடவை போடுறப்போ அதே வேறு தான் வந்ததுன்னா அவர் வந்து கண்டிப்பாக தோற்றுருவார். ஸோ அவர் வந்து தோக்கிறதுக்கு அந்த மேட்ச்லேருந்து அவர் தோக்கிறதுக்கு என்னென்ன ப்ராபிலிட்டி இருக்குன்னா ஹெச்ஹெச்டி இருக்குது, ஹெச்டிஹெச், டிஹெச்ஹெச், டிடிஹெச், ஹெச்டிடி, டிஹெச்டி. அதாவது இந்த மாதிரி என்ன அர்த்தம்னா இப்போ ஹெச்ஹெச்டினா ஃபஸ்ட்டு தடவை போடுறப்போ ஹெச் வருது, செகண்ட் டைம் போடுறப்போ ஹெச் வருது, தேர்ட் டைமில் டி வருது, டெய்ல் வருது, ஹெட்டு டெய்ல் வருது. அதுவே ஹெச்டிஹெச்னா ஹெட்டு டெய்லு ஹெட்டு. அடுத்து டிஹெச்ஹெச்னா டெய்ல் ஹெட்டு, டிடிஹெச்னா டெய்ல் ஹெட்டு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருது. அதுவே டிடிடினா டெய்ல் அப்புறம் ஹெட். இந்த மாதிரி 3 வந்து மட்டும் தான் வந்து ஹனீஃப் வந்து ஜெயிக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஹனீஃப் தோக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி கேட்கறதுனால நமக்கு வந்து தோக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி 6/8 வரும். ஏன்னா 6 வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு ஹெச்ஹெச்டி, ஹெச்டிஹெச், டிஹெச்ஹெச், டிடிஹெச், ஹெச்டிடி அப்புறம் டிஹெச்டி இது இந்த 6மே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவரை தோக்கிறதுக்கான ப்ராபிலிட்டியாக வரும். ஸோ 6/8 = 3/4. ஸோ 3/4 தான் வந்து பார்த்திங்கன்னா ஹனீஃப் அந்த மேட்ச்சில் தோக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி. இப்போ 24th கொஸ்டின் பார்க்கலாம். A die is thrown twice. What is the probability that 5 will not come up either time? 5 will come up at least once. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு டையை வந்து 2 டைம்ஸ் போடுறாங்க. ஸோ 2 டைம்ஸ் போடுறாங்கனாலே நமக்கு அவுட்கம்ஸ் எப்படி இருக்கும்? நமக்கு வந்து 1,1, 1,2, 1,3, 1,4 அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6,6 வரைக்கும் இருக்கும். ஸோ டோட்டலி 36 ப்ராபிலிட்டிஸ் இருக்கும் டோட்டலாக. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஹிண்ட் வர கொஷினில் throwing a die twice and throwing 2 dice simultaneously are treated as same experiment. ஸோ ஒரு டையை வந்து 2 டைம் போடுறதாகவும் 2 டையை வந்து ஒரே டைமில் போடுறதும் வந்து நமக்கு சைமில்டேனியஸாக தான் போடுறப்போ ஒன்று தான் நமக்கு வந்து வரும். ஏன்னா இப்போது 2 ஸ்பூனால் வந்து சர்க்கரை எடுத்து ஒரு கப்பில் போடுறதுக்கும் ஒரு ஸ்பூன் 2 தடவை சர்க்கரை எடுத்து போடுறதுக்கும் ஒரு கப்பில் போடுறதுக்கும் சமம் தான். ஸோ சேமாக தான் வரும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் இப்போது 5 will not come up either time. ஸோ 2 டைமும் 5 வராது. ஸோ 2 டைமும் 5 வராது நமக்கு என்னென்ன இருக்குது? நமக்கு 2 டைமும் 5 வராதுன்னா A5 comes in first row, B5 comes in the second row. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா P of A வந்து 6/36ன்னு வரும். ஸோ P of B is equal to 6/36. So P of not B is equal to 5/36. So P of not A is equal to 1 minus 6/36. That is 5/36. The required probability is 5/6 into 5/6. That is 25/36. ஸோ 2 இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா 5 வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக எடுத்துக்காமல் வந்து நம்ம எப்படி எடுக்கலாம்னா 5 வந்து 2 டைம்லேயும் எடுக்க வரக்கூடாதுன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு 1,5, 2,5, 3,5, 4,5, 5,5, 6,5 அதே வந்து 5,1, 5,2, 5,3, 5,4, 5,6 அந்த 36 அவுட்கம்ஸே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த ஆன்சரை போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஒரு கிராஸாகவும் ஹரிசாண்டலில் ஒரு கிராஸாகவும் அதை வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து வெர்டிக்கலாகவும் ஒன்று வரும். ஸோ அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா 5,1, 5,2, 5,3, 5,4, 5,5, 5,6ங்கிறது ஒரு லைனில் இருக்கும். அதே இன்னொரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா 1,5, 2,5, 3,5, 4,5, 5,5, 6,5 இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5,5 வந்து காமனாக இருக்கும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 அப்புறம் 6 ஸோ மொத்தமாக 12 வராது, 11 தான் வரும். ஏன்னா 5,5ங்கிறது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டேபிளாக போடுறப்போ உங்களுக்கு வந்து இது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து 5,5 தான் வந்து நம்ம காமனாக இருக்கிறதுனால நமக்கு வந்து 11 வரும். ஸோ 36 minus 11 என்ன வருதுன்னா நமக்கு 25. ஸோ 25/36ன்னு போட்டோம்னா நம்ம அதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி.
ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 5 வில் கம் அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஸோ அட்லீஸ்ட் ஒன்ஸ்னால் என்ன, ஒரு தடவையாவது வரணும். ஸோ ஒரு தடவையாக வருதுன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1,5 கூட இருக்கலாம், 5,1 கூட இருக்கலாம், இல்லை 5,5 கூட இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இருக்கணும். அதுவே அட்மோஸ்ட் ஒரு தடவைனா 1 இருக்கணும், அதுக்கு கம்மியாக கூட இருந்துக்கலாம். ஆனால் ஒன்றை தாண்டி அதிகமாக இருக்கக்கூடாது. அதே அட்லீஸ்ட் ஒன்றா 1வது இருக்கணும், அதோட அதிகமாக கூட இருக்கலாம். அட்மோஸ்ட்டுக்கும் அட்லீஸ்ட்டுக்கும் இதான் வித்தியாசம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெக்வயர்டு ப்ராபபிலிட்டி வந்து நமக்கு 11 வரும். ஏன்னா நம்ம 11 ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த மிச்சம் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம 36 - 11/36 போட்டோம். இந்த இடத்துல அப்படியே 11/36 போடலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு 5 அட்லீஸ்ட் 1 டைம்ஸாக வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு மொத்தமாகவே 25 தான் வரும். ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு 11/36 ஆன்சர். So 25th question. Which of the following arguments are correct and which are not correct? Give reasons for your solution. There are 2 coins are tossed simultaneously. There are 3 possible outcomes. 2 heads, 2 tails or 1 of each. Therefore, for each of these outcomes, the probability is 1/3. அதே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட், if a die is thrown, there are 2 possible outcomes. An odd number or an even number. Therefore, the probability of getting an odd number is 1/2. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டுக்கு எடுத்து பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன இருக்குது பாசிபிள் ஈவெண்ட்ஸ், HH இருக்குது, HT இருக்குது, TH இருக்குது, TT இருக்குது. ஸோ கெட்டிங் 2 ஹெட்ஸுங்கிறது ப்ராபபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1/4. அதுவே கெட்டிங் 1 ஆஃப் ஈஸுங்கிறப்போ 2/4 வரும். இந்த இடத்துல வந்து 1/3 கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். அதுவே செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ஸ் த 2 அவுட்கம்ஸ் ஆர் ஈக்குவலி லைக்லி. ஸோ இப்போ 6 இது வந்து பார்த்திங்கன்னா டைஸில் இருக்கும். 1 2 3 4 5 6. ஸோ அதில் 1 3 5 வந்து நமக்கு ஆடு, அதுவே 2 4 6 வந்து ஈவன். ஸோ ஈவனாக ஆடு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவலி லைக்லி அவுட்கம். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட கண்டினியூஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு சாப்டர் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.